ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ வந்து டெவாப்ஸ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சிந்து, அருண்? Yes, Soumya. ஓகே. ஸோ டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி சொல்லணும் அப்டின்னா, டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்பரேஷன்ஸ் இதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது, அ டெவலப்மெண்ட்ல என்ன வொர்க் நடக்குது? இதே ஆப்பரேஷன்ஸ்ங்கும்போது அங்க என்ன நடக்குது? அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது வந்துட்டு, ஓகே கோடிங்கும் ஒருத்தர் எழுதணுமா? கோடிங்கும் எழுதி அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான அ என்டையரான ஆப்பரேஷன்ஸ் அதாவது ஆ மானிட்டரிங் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான இன்ஃப்ரா மேனேஜ்மென்ட், இல்ல அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் பண்றதும் சேர்த்தி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, நெறைய பேர்த்தோட டவுட் வந்து இதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்கும் எழுதணும், பிளஸ் ஆப்பரேஷன்ஸும் பார்த்துக்கணுமான்னு கேட்டா, அது கிடையாது. கோடிங் நீங்க தான் எழுதணும்ன்ட்டு இல்ல. உங்களோட டெவலப்பர்ஸ் இல்லன்னா வந்துட்டு உங்க டெவலப்மென்ட் டீம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எழுதுற அந்த கோட் வந்துட்டு அவங்க கிட்டுக்கு புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ புஷ் பண்ண அந்த கோட எடுத்து நீங்க அதுக்கப்புறம் அத பைப்லைன் ரன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவையான இன்ஃப்ரா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஆப்பரேஷன்ஸா இருக்கட்டும், இத 2த்தையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டிய வொர்க் தான் டெவாப்ஸோட ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதே உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ இத இனிஷியலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெவாப்ஸ்க்கு வரவங்க இருக்கக்கூடிய இனிஷியல் டவுட்டே வந்து இதுதான். கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் ஆப்பரேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. டெவலப்மெண்ட் நீங்க வந்துட்டு உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னு தான் அது அட்வான்டேஜ். அப்படி இல்ல அப்படிங்கும்போது, நீங்க அ உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அந்த கோடிங்ல இருந்தா போதும். பிளஸ் நம்ம Terraform ஸ்கிரிப்ட்ஸ்ல, லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல, கிட் கமாண்ட்ஸ்லன்னு மோஸ்ட்லி கமாண்ட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல நம்ம வொர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் இங்க இருக்கு. ஸோ குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்க ஸ்கிரிப்ட்டோட அந்த ஆ அந்த குவாலிட்டியா இருக்கட்டும், கோட் குவாலிட்டியா இருக்கட்டும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நீங்க குவாலிட்டியும் பார்க்குறீங்க. விச் மீன் டெஸ்டிங்கும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிறோம். டெவலப்மெண்ட்ல இருக்கிற அந்த கோட் வாங்கி, அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸும் நீங்க வந்துட்டு பண்றீங்க. பிளஸ் ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கீங்க. ஸோ கிளியரா டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு என்னன்றது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சிச்சு சௌமியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நீங்க டெவாப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு வொர்க்ல ஆல்ரெடி நீங்க ஒரு ஐடில இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு எஸ்டிஎல்சி கான்செப்ட் தெரியும். அப்படி இல்லங்கும்போது, எஸ்டிஎல்சி அப்படின்ற வேர்ட் என்ன அப்டின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல அவங்களோட வொர்க் ஃப்ளோ எந்த ஒரு ப்ரொசீஜர் மூலியமா நடக்குது. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டார்ட்டிங் இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாருமே வந்துட்டு பிளாங்க்கா இப்ப இத பத்தி யோசிக்க வேணாம். ஸ்டார்ட்டிங் வந்துட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல ஆல்ரெடி வந்துட்டு Flipkartன்ற ஒரு அப்ளிகேஷன வந்து அவங்க வச்சு, அதுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இப்ப வருது அப்டின்னா, ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த Flipkartன்ற அப்ளிகேஷன்ல புதுசா வந்துட்டு ஒரு அப்டேட் குடுக்குறாங்க. என்ன அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்ளோ நாள் விமென் செக்ஷன், மென் செக்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ அடிஷனலா கிட்ஸ் செக்ஷன் ஒண்ணு ஆட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்டேட். அப்படிங்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்டேட்ட வந்து அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ வந்துட்டு நம்ம யார் சொல்றா? கிளையன்ட் சொல்றா. ஸோ இந்த மாரி நம்ம வந்துட்டு புதுசா ஒரு அப்டேட் குடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸ் செக்ஷன் நம்ம வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வொர்க் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட நீட் என்ன? இப்ப கிட்ஸ் செக்ஷன்னா கிட்ஸ்க்குன்னு அந்த ஒரு ஹோம் பேஜ் மாரி இருக்கும். அதுக்குள்ள நெறைய சப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டாய்ஸ் இருக்கும், யூனிஃபார்ம், ஸ்டேஷனரீஸ் அதுக்கப்புறம் ஆ டாய்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாரி நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி சப்செக்ஷன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கிளையன்ட்லருந்து வந்த அந்த பர்ட்டிகுலர் திங் உங்களுக்கு Jiraல வரலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து Slackல வரலாம். ஸோ இது என்னன்னா டிக்கெட்டிங் டூல்ஸ். ஸோ அந்த டிக்கெட்டிங் டூல்ல அவங்க ஒரு டிக்கெட்ட அத ரைஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு அத பிளான் பண்ணுவீங்க. ஓகே இந்த மாரி ஒரு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த அப்டேட் அவங்களுக்கு வேணும்னு. ஸோ நம்ம அதுக்கான பிளான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ எத்தன இன்ஜினியர்ஸ் நம்மளுக்கு தேவை? எந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்ம அதில இன்க்ளூட் பண்ண போறோம்? யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க போறா? என்னென்ன சர்வீசஸ் நமக்கு தேவைப்பட போது? நம்ம எத்தன நாள்ல அத முடிக்கணும்? அதுக்கப்புறம் எதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்? இது எவ்வளோ காஸ்ட்டுக்குள்ள முடிக்கலாம்? டியூரேஷன் என்னன்ற ஒரு என்டயர் ப்ராஜெக்ட்டோட பிளான நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டேஜ் எங்க போறோம்? கோடிங். ஸோ இந்த கோடிங் ஸ்டேஜ்ல நீங்க என்ன
பண்றீங்க அப்படின்னா, ஓகே அப்டேட் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் பேசுறது எல்லாமே ட்ரெடிஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உட்காந்து கோட் எழுதுவாங்க. ஸோ கோட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அவங்க 6 மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த்ஸ் எடுத்து என்டையர் கோடும் அவங்க ரெடி பண்ணிட்டு, என்டையரா அந்த அப்ளிகேஷன ரன் பண்ணி, அதுக்கப்புறம் அத என்ன பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க. ஸோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அத டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அவுட்புட் வருது. ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கும்போது, அத அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, டிப்ளாய் ஸ்டேஜஸ் இதெல்லாம் போகும். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி, அந்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யூஆர்எல்ல கிளையன்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கிளையன்ட் அத பார்க்கும்போது, அவங்களுக்கு எப்ப அந்த அப்டேட் போய் கிடைக்குது, ஆஃப்டர் 6 மந்த்ஸ். இப்போ கோட் எழுதுறவங்க 6 மாசம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவரைக்கும் டெஸ்டிங் டீம் இருக்காங்க, ஆப்பரேஷன்ஸ் டீமு, டெவலப்மென்ட் டீமு இந்த மாரி தனித்தனி டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ டெவலப்மென்ட் டீம் கோட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதுவரைக்கும் யார் சும்மா இருக்கா? டெஸ்டிங் டீமும், ஆப்பரேஷன்ஸ் டீமும். ஸோ வந்துட்டு டெஸ்டிங் டீம் டேக் ஓவர் பண்ணும்போது, ஆப்பரேஷன்ஸ் டீமும், டெவலப்பர்ஸும் சும்மா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி டிபார்ட்மென்ட்டா ரொம்ப வந்துட்டு ஐசோலேட்டட் என்விரான்மென்ட்டா அவங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு இதுல தலைவலி என்ன அப்டின்னா, 6 மாசம்னு சொன்னா, அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க முடிக்க முடியாது. ஏன் அப்டின்னா, இவங்க இப்போ ஒரு சின்ன ஒரு அ வொர்க் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, டெவலப்பருக்கு வருது. அது வந்துட்டு டெஸ்டருக்கு வரல அப்டின்னா, அதுக்கு அங்கேயே ஒரு இமெயில் ஃபைட் மாரி நடந்துட்டுருக்கும். ஸோ என் சிஸ்டம்ல வருது, உங்க சிஸ்டம்ல தான் அவுட்புட் வரலன்னு சொல்லி அவன் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதா இருக்கட்டும். இங்கருந்து இல்ல உங்களுக்கு அது வருது அப்டின்னா, எனக்கு ஏன் வரல? அப்ப கோட் நீங்க ரிவ்யூ பண்ணுங்கன்ற மாரி இவங்க சொல்றதா இருக்கட்டும். இந்த மாரி ஒரு கம்யூனிகேஷனே ரொம்ப லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தது. பிளஸ் கொலாபரேட்டிவான ஒரு வொர்க் ஸ்பேஸ் அங்க கிடையாது. ஓகேங்களா? பட் இது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அந்த என்டையர் இன்ஃப்ராவையுமே வந்துட்டு நீங்க ஓனா வாங்குற மாரி இருக்கும். லைக் இப்போ இவ்வளோ நாள் உங்கள்ட்ட ஒரு 2 சர்வர் இருந்துச்சு. இப்ப நீங்க ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 சர்வர் வாங்கணும்னா, அந்த அப்ஃப்ரண்ட் காஸ்ட்ட நீங்க ஃபுல்லா குடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? 30,000 வருதோ, 20,000 வருதோ, அத நம்ம என்டையரா குடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு இனி என்னென்ன தேவைப்படும்? மெயின்டனன்ஸ் வேணும். அதுக்கு எம்ப்ளாயீஸ் வேணும். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி குடுக்கணும். பிளஸ் வந்துட்டு அதுக்கு ஸ்பேஸ் நீங்க வந்துட்டு அலாட் பண்ணணும். இந்த மாதிரி நெறைய அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டும் ஆயிட்டு இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு மேனுவலான வொர்க் வந்துட்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போக இன்னொரு மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, கிளையன்ட்டுக்கு நீங்க வந்துட்டு அந்த ஒரு அவுட்புட்ட 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் ஆஃப்டர் நீங்க அத காமிக்கும்போது, கிளையன்ட்லருந்து வரக்கூடிய 80% ஆஃப் த அ ஆன்ஸரோ இல்ல அவங்க எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, நான் எதிர்பார்த்த மாரி இல்ல. நான் ஒண்ணு நெனச்சேன் அந்த மாரி அவுட்புட் வரல. ஸோ இந்த மாரி போம்போது அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க கரெக்ஷன் சொல்லி அகைன் நீங்க அத உட்காந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்ன்னு வொர்க் பண்ணி, ஸோ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிம்பிளா ஒரு அப்டேட் வரதுக்கோ, இல்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வொர்க் நம்ம பண்றதுக்கோ, நம்ம வந்துட்டு 10 மந்த்ஸ் கிட்டலாம் டைம் எடுத்துட்டு இருந்தோம்னா, எந்த கிளையன்ட்டுக்குமே அது வந்துட்டு ஓகேவா இருக்காது. அவங்க அதுல சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவா வந்தது தான் கல்ச்சர். டெவாப்ஸ்ன்றது ஒரு கல்ச்சர். டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? அது வந்துட்டு ஒரு நம்ம இதுதான் அப்படின்ற மாரி டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அத வந்துட்டு நம்ம ஒரு கல்ச்சர் இல்லனா ஒரு ப்ராசஸ் அந்த மாரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மெயினா ஃபர்ஸ்ட்டு கட் ஆனது அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ஸோ டெவாப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளவுட் புரொவைடர்ஸா இருக்கக்கூடிய AWSஆ இருக்கட்டும், Azure, GCP, Oracle இந்த மாரி யாரா வேணாலும் இருக்கட்டும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளவுட்ல நம்ம என்ன பண்ணோம், ரென்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இன்ஃப்ராவ கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு இப்ப 5 சர்வர் வேணுனாலும் நான் என்ன பண்ணிக்க முடியும், ரென்டல் பேஸ்க்கு நான் வந்துட்டு இன்ஸ்டன்ஸஸ கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அத மேனேஜ் பண்ணிக்கிறது நானா இருக்கணுமா? அங்க ஒரு எம்ப்ளாயி நான் போடணுமா? அந்த சிஸ்டம்க்கு ஏதாவது பிரச்சனைனா அவன பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அத எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ணிக்குவா அப்படின்னா, இப்ப AWSல நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, AWSல இருக்க AWSயே வந்துட்டு அத மேனேஜ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களே இங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சின்ற வேர்ட் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ யூஸ் பண்றேனோ, அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணா போதும். ஸோ எக்ஸ்ட்ராவா நான் எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்க போகுது என்னோட பில்லிங்கும். ஸோ நான் ஒரு லேப்டாப்போ இல்ல ஒரு சர்வரையோ நான் போயிட்டு 30,000 40,000 குடுத்து வாங்குறதுக்கு பதிலா, நான் என்ன பண்ணிக்க முடியும், AWSல இருக்கக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிட்டு, நான் அத ரென்டலுக்கு யூஸ் பண்ணி காஸ்ட் எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ செகண்டா அத மேனேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு எனக்கு பெர்சன்ஸ் நெறைய தேவைப்பட போறதில்ல. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து கம்மியாயிடுது. இன்னொன்னு என்ன கல்ச்சர் அப்டின்னா, இங்க வந்துட்டு நீங்க நீங்க இப்போ ஒரு பர்ட்டிகுலர் அப்டேட் சொன்னோம் இல்லையா? ஸோ அத என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்னதா பிரிச்சுக்குவாங்க. ஸோ 2 வீக்ஸுக்குன்ற மாரி வொர்க் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட்ன்ற மாரி சொல்லுவோம். ஸோ என்ன அப்டின்னா, இப்ப கிட் செக்ஷன் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஹோம் பேஜ மட்டும் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அத 2 வீக்ஸ்ல வந்துட்டு டெவலப்பர் வொர்க் பண்ணி, அவங்க வொர்க் பண்ண அது கன்டினியூஸா
எல்லா இடத்துலயும் வொர்க் போயிட்டே இருக்கும். இப்ப கோடிங் அது முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு டெவலப்பர்ஸ் அத வந்துட்டு கிட்டுக்கு புஷ் பண்றாங்கன்னா, டெஸ்டிங் டீம்ல இருக்கவங்களும் கன்டினியூஸா வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்பரேஷன்ஸ் டீம்ல இருக்கவங்களும் கன்டினியூஸா வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டிப்ளாய்மென்ட்லேருந்து எல்லாமே கன்டினியூஸா வொர்க் ஆயிட்டு இருக்கும். கொலாபரேட்டிவா வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யாரும் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ நான் கோட் எழுதினேன், இது வரல, டெஸ்டர் பிரச்சனை, என் பிரச்சனை அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. கொலாபரேட்டிவா வொர்க் பண்றதுனால ஒரு இஷ்யூ வருது அப்டின்னா, அத டீமா சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு எல்லா டைம்லயுமே ஸ்பிரிண்ட் மீட்டிங் மாதிரி வச்சு, என்னென்ன ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு மெயின் திங்கே அந்த கொலாபரேஷன் இல்லாதது தான். ஸோ அந்த கொலாபரேஷன கொண்டு வரதுக்காக தான் எல்லா விஷயமுமே இது இங்க வந்துட்டு இந்த கல்ச்சர்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ மெயினா கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு அமையுது. இன்னொன்னு அதே மாரி தான் இங்கேயும் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். டெவலப்மெண்ட் இருப்பாங்க, டெஸ்டர் இருப்பாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க, கிளவுட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அ இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஆ வேற வேற டெசிக்னேஷன் பீப்பிள்ஸ் எல்லாருமே வொர்க் பண்ணாலும், நீங்க எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட்ட ஆல் டுகெதரா வொர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன, 6 மாசம், 7 மாசம்னு உட்காந்து வொர்க் பண்ணி கடைசியா அந்த அவுட்புட் காமிக்காம, 2 வீக்ஸ் நம்ம உட்காந்து ஒரு பர்ட்டிகுலர் சேஞ்ச் ஒரு பர்ட்டிகுலர் அப்டேட் எடுக்கிறோம் அப்டின்னா, அந்த ஹோம் பேஜ் மட்டும் நீங்க வொர்க் பண்ணிட்டு நீங்க அத கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணும்போது, கிளையன்ட் அப்பவே அத பார்த்துட்டு அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றத சொல்லிருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொன்னு என்ன தெரிய வருது இதுலருந்து, நம்ம புரோகிரஸ் பண்றோம். ஸோ நம்ம ஒரு அப்டேட் கேட்கிறோம். அந்த அப்டேட் அங்க ஸ்பீடா, குயிக்கா நடந்துட்டே இருக்கு அப்டின்ற அந்த ஸ்டேட்டஸும் நம்ம கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இங்க என்ன பண்றோம், நம்ம பிளான் பண்ணுவோம், கோட் எழுதுறோம். அதே மாரி பில்ட் ஸ்டேஜ், டெஸ்ட் நடக்குது, ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் டிப்ளாய்மென்ட் குடுத்து நம்ம வந்துட்டு லான்ச் பண்றோம் ஓவராலா மார்க்கெட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ், அதுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான மானிட்டரிங். ஸோ ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கும்போது இன்னொன்னு என்ன, சிம்பிளா நீங்க எப்படி அத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட Flipkart அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த அப்ளிகேஷன் இப்ப தீபாவளி சீசன் வருது அப்படின்னா, நெறைய யூசர்ஸ் ஹிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெறைய யூசர்ஸ் ஹிட் பண்ணும்போது அந்த லோடு வந்துட்டு இப்ப என்ட்ட 5 சர்வர் இருக்கு. அந்த 5 சர்வர்ல 2 சர்வருக்கு தான் லோடு போயிட்டே இருக்கு. மீதி 3 சர்வர் வந்துட்டு ஐடிலா இருக்கு அப்படின்னா, அந்த 2 சர்வர் எனக்கு எப்ப வேணாலும் கிராஷ் ஆகலாம். அப்படி இல்லன்னா, இந்த 3 சர்வருக்கான அமௌண்ட் நான் சும்மா கட்டிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், லோட் பேலன்சர்ன்ற ஒரு சர்வீஸ நான் சூஸ் பண்ணிட்டு, அதுல என்னோட சர்வர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன்னா போதும். அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துரும் எல்லா சர்வருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங் இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் ப்ரோ. இப்போ லோடு வந்துட்டு நான் பிரிச்சு குடுத்துட்டேன். இப்போ நான் 5 சர்வர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 5 சர்வர்ல 80% த்ரெஷோல்டு வச்சிருக்கேன். அதாவது சிபியூ யூட்டிலைசேஷன். இப்ப வந்துட்டு 80%க்கு மேல என்னோட சிபியூ யூட்டிலைசேஷன் இருந்துச்சுன்னா, இப்ப 90க்கு மேல 100 கிட்டலாம் போயிடுச்சுன்னா, உங்களோட சிஸ்டம் வந்துட்டு கிராஷ் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, 80% வரும்போதே எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த லோடு வந்துட்டு அடுத்த சர்வருக்கு போயிரணும். ஓகேங்களா? இப்ப 5 தான் இருக்கு. 5மே ஃபுல் ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு 5 சர்வருக்குமே வந்துட்டு கிராஷ் ஆகுறதுக்கான இஷ்யூஸ் நெறைய இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, எக்ஸ்ட்ராவா சர்வர்ஸ் வந்துட்டு அந்த லோட பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றது அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸோட வொர்க். ஸோ இது என்ன பண்ணும்னா, எக்ஸ்ட்ராவா சர்வர்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ணி, இப்போ நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப 5 சர்வர் வரைக்கும் அதையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எனக்கு இன்னும் ஒரு 6 சர்வர் இருந்தா போதும். அதுக்கு மேல எனக்கு தேவைப்பட போறதில்ல. அந்த 6 சர்வர் மொத்தமா கிரியேட் பண்ண வேணாம். ஒண்ணா தான் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணி குடுத்துருவோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட லோட பொறுத்து நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். 5 சர்வர் இருந்த இடத்துல 6 சர்வர் கிரியேட் ஆயிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா லோடு அந்த 6வது சர்வருக்கு போகும். ஸோ அந்த 6 சர்வருமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, 7வது ஒரு சர்வர கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி நான் 5 வரைக்கும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஆல்ரெடி இருக்க 5 பிளஸ் நான் நியூவா கிரியேட் பண்ணியிருக்கேன் 5. ஸோ 10 சர்வருக்கு மேல உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? அருண், ஓகே. சிந்து ஓகே. புரியலன்னா அப்பவே இன்டரப்ட் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு ஒரு வேர்ட் புரியல, இல்ல ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்டின்னா என்ட்ட அப்பவே சொல்லுங்க. ஓகேவா? ஸோ, இந்த மாரி ஆப்பரேஷன்ஸ் டீம் வந்துட்டு இப்படி வொர்க் பண்ணுவோம். ஸோ, மானிட்டரிங்ன்றது வந்துட்டு 2 இடத்துக்கு தேவை. ஒண்ணு உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ, இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொல்றது வந்துட்டு எது? நீங்க கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இந்த மாரி AWS சர்வீசஸ இன்ஃப்ரா கிரியேஷன்னு சொல்றோம். அதே மாரி அப்ளிகேஷனுக்கு மேனேஜ்மென்ட்ன்றது எது வரும் அப்படின்னா, இப்ப அப்ளிகேஷன இத்தன பெர்சன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் வந்துட்டு அந்த நான் நெறைய சர்வர்ல போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், நெறைய இடத்துல அத ஹை அவைலபிலிட்டியா நான் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே மானிட்டரிங் கீழ வரும். இன்னொன்னு நம்மளோட நம்மளோட அப்ளிகேஷனும், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா ஓகேவா ரன் ஆயிட்டு இருக்கணும். அது ஓகேவா ரன் ஆயிட்டு இருந்தாலுமே நீங்க லாக் செக் பண்ணணும். இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், டவுன் டைம் இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாலுமே நம்ம லாக் வந்துட்டு செக் பண்ணுவோம். ஓகேங்களா?
ஸோ இதுதான் SDLC கான்செப்ட். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அட்வான்டேஜஸா இப்ப வந்திருக்கக்கூடிய நியூ டெவாப்ஸ் எரா இல்லன்னா நியூ டெவாப்ஸ் கல்ச்சர்னா என்னன்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, டெவாப்ஸ்ல நம்ம எல்லாத்தையுமே கன்டினியூஸ்ன்ற வேர்ட் சொல்லுவோம். கன்டினியூஸ் இன்டகிரேஷன், கன்டினியூஸ் டிப்ளாய்மென்ட், கன்டினியூஸ் டெஸ்டிங் இது. இது ஏன் அப்டின்னா, நான் லாஸ்ட் ஸ்லைட்லயே நான் சொன்ன மாரி தான். ஸோ ஒரு 5 பேர் இப்போ ஒரு 3 டீம் இருக்காங்க. டெவலப்மென்ட், டெஸ்ட் அப்புறம் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லன்னா கிளவுட் இன்ஜினியர் இல்லன்னா அ SREன்னு சொல்லிட்டு சைட் ரிலையபிள் இந்த மாரி எத்தன டெசிக்னேஷன் பீப்பிள் இருந்தாலுமே, எல்லாத்துக்குமே வொர்க் சைமல்டேனியஸா நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க இது 6 மாசம் இல்லன்னா 1 மாசம்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கோடிங் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்க டெஸ்டிங் பார்க்குறோம். டெஸ்டிங் முடியட்டும். அதுக்கப்புறம் பில்ட் அண்ட் ரிலீஸ் பார்க்குறோம். அப்படின்றது கான்செப்ட்டே இங்க கிடையாது. எல்லாருமே எல்லா வொர்க்கையுமே கன்டினியூஸா நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ எதெல்லாம் நம்ம கன்டினியூஸ்ன்னு சொல்றோம்னா டெவலப்மென்ட். ஸோ அந்த 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அப்டேட்டுக்கு தேவையான வொர்க் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அத கன்டினியூஸா நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இன்டகிரேஷன் அப்டின்ற வேர்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்துட்டு ஒரு கோட் இருக்கு. ஸோ Flipkart நம்ம இப்ப அப்ளிகேஷன் நம்ம கிட்ட இருக்குன்னா, அந்த அப்ளிகேஷனோட கோடும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ அதுல நீங்க என்ன பண்றீங்க, மென் செக்ஷன், விமென் செக்ஷன் இருக்கு. அதுக்கு கீழ போயிட்டு கிட்ஸ் செக்ஷன் ஒண்ணு ஆட் பண்றீங்க. அந்த இடையில போயிட்டு நீங்க ஆட் பண்றது அந்த இன்டகிரேஷன். ஓகேங்களா? ஸோ கன்டினியூஸா நம்ம கோட் இன்டகிரேட் பண்ணிட்டே இருக்கோம். கன்டினியூஸா அதுக்கான டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அத டிப்ளாய் பண்றோம். அதுக்கான ஃபீட்பேக் அண்ட் மானிட்டரிங் எல்லாமே நம்ம கெட் பண்றோம். ஃபைனலா அந்த அப்ளிகேஷனுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் தேவையான ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாமே கன்டினியூஸா நடக்குது. ஓகே. ஸோ இப்போ டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு மெயினா கேட்டீங்கன்னா, அது வந்து கோடிங்கா? இல்ல வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டூல்ல போய் வொர்க் பண்ணுவோமா? அப்படின்றது கேட்டா, டெவாப்ஸ் எல்லாமே கலந்தது தான். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம மெயினா டூல்ஸ் வொர்க் பண்ணுவோம். அந்த டூல்ஸ வந்துட்டு அந்த டூல்ஸுக்கு தேவையான கமாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட், YAML ஃபைல்ஸ் இல்ல JSON ஃபைல் இந்த மாரி ஸ்கிரிப்ட்ஸும் இருக்கட்டும். இது சர்வீசஸாவும் இருக்கட்டும். எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம ஒவ்வொரு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளான் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? Jira, Slack இது 2மே டிக்கெட்டிங் டூல். ஸோ இதுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொன்னு கோட் எழுதுறதுக்கு. ஸோ எழுதுற கோட நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது GitHub இல்லன்னா GitLab. ஸோ இங்க நம்ம மோஸ்ட்லி GitLab யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்ல 1000க்கு மேல டூல்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்துட்டு எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்றதில்ல. உங்க ஆர்கனைசேஷன்ல எத மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்களோ, அதத்தான் நீங்க வந்துட்டு பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? பட் இனிஷியலா ஒருத்தவங்க இங்கருந்து லேர்ன் பண்ணிட்டு போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் ஒவ்வொரு டூல்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இங்க வந்துட்டு நம்மளோட டெவாப்ஸ் கோர்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, பிளான் ஸ்டேஜ்க்கு நம்ம மோஸ்ட்லி டிக்கெட்டிங் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து நீங்க ரியல் டைம்ல போயிட்டு நீங்க எடுத்துக்கிற கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்க கோட் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்கிரிப்ட்ஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது GitLab. ஸோ பில்ட் பண்றதுக்கும் அதே மாரி தான் நம்ம GitLab தான் யூஸ் பண்றோம். ஏன்னா, அதுல தான் நம்ம கோட் எல்லாத்தையுமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம GitLab யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, GitHub வந்துட்டு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். GitLab வந்துட்டு டெவாப்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்றனால GitLabல இருக்கக்கூடிய நெறைய ஆட்டோ டெவாப்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி, இங்க இன்னொரு ஒரு அட்வான்டேஜா என்ன நமக்கு இருக்கு அப்டின்னா, இந்த டெஸ்டிங்ல உங்களுக்கு 2 விதமான ஆட்டோமேட்டட் டெஸ்ட் இருக்கு. நீங்க உங்க கோடு புஷ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க அங்க ஒரு பைப்லைன் ரன் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட். ஸோ இந்த 2 டெஸ்ட்டுமே உங்களுக்கு அங்க நடக்கும். யூனிட் டெஸ்ட் லைன் பை லைனா உங்க ஸ்கிரிப்ட்டையோ, லைன் பை லைனா உங்க கோடையோ வந்துட்டு டெஸ்ட் பண்ணும். இன்டகிரேஷன் டெஸ்ட் மொத்தமா அந்த ஒரு ஃபைல்னா மொத்தமா அந்த ஒரு டெஸ்டிங்க வந்துட்டு அது நடத்தி முடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெஸ்டிங்கும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டடா நடந்துரும். ரிலீஸ்க்கு வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஆ நம்ம EC2 சர்வர்ல ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ AWS நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா நம்ம வந்துட்டு பைப்லைன்னா CI/CD யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா நீங்க டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்றீங்கன்னா, டாக்கரோடது எதுல வேணாலும் நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ளாய்மென்ட்ட நம்ம இங்க எப்படி நடத்துவோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாத்துக்குமே நம்ம மேனுவலா AWS கன்சோல் போயிட்டு நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணாம, Terraform ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்பரேஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இங்க மோஸ்ட்லி AWS ஓடது நம்ம இங்க AWS பார்க்கறதுனால, AWS ஓட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸா இருக்கட்டும், லோட் பேலன்ஸரா இருக்கட்டும், இல்லன்னா மானிட்டரிங் டூலுக்கு வந்துட்டு கிளவுட் வாட்ச்சா இருக்கட்டும், நம்ம மோஸ்ட்லி அத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸ். ஓகே. ஸோ டெவாப்ஸோட பெஸ்ட் பிராக்டிஸஸ் அப்படின்னு சொல்றத விட, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு மெயினா இருக்கக்கூடிய ஒரு 4 அ மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கொலாபரேட்டிவா வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தட் கம்யூனிகேஷன். ஓகே.
நீங்க ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீம்ல பேசும்போது, நீங்க எப்படி அத பேசுறீங்க? டீம்ஸோட எப்படி நீங்க கனெக்டடா இருக்கீங்கன்றதுக்கு தான் மெயினா இந்த கொலாபரேட்டிவ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வொர்க் பண்ணும். செகண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃப்ராவ கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொலாபரேட்டிவா இருக்கணும். இன்ஃப்ரா கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நடக்குது, இல்ல ஒரு எரர் பார்க்குறீங்க அப்படின்னா, பேனிக் ஆகக்கூடாது. அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணணுன்றத நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபைனலா வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன்றது வந்துட்டு நம்ம மெயின் மெயினா இந்த டெவாப்ஸ் எரா வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு மேனுவல் வொர்க்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? என்டையரா நம்ம மேனுவல் வொர்க்க எடுக்க முடியாது. பட் ரெடியூஸ் பண்ண முடியும் நம்மளால. இத மோர் எஃபிஷியன்சி உங்களால இதுல குடுக்க முடியும். என்ன அப்டின்னா, இப்ப நீங்க கோட் எழுதுறீங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க வொர்க் பண்றீங்க. அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். அத ஒரு 4 பேர்த்தால பார்க்கணும் அப்டின்னா, நீங்க அத ஷேர் பண்ணணும். அப்டி இல்லன்னா அவங்க உங்க சிஸ்டம் வந்து பார்க்கணும். பட் இங்க அப்டி இல்ல. அத நீங்க ஒரு கிட்ன்ற ஒரு டூலுக்கு நீங்க புஷ் பண்ணி வைக்கும்போது, உங்க டீம்ல 10 பேர் இருந்தாலும், அந்த 10 பேரும் ஒரே இடத்துல கொலாபரேட்டிவா உங்களோட வொர்க்க பார்த்துக்க முடியும். உங்களோட ஹையர் அத்தாரிட்டி பெர்சனால அத நீங்க என்ன வொர்க் பண்ணியிருக்கீங்கன்றத அவங்களால ஓப்பன் பண்ணி கூட அவங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எஃபிஷியன்சியா வொர்க் எல்லாமே வந்துருச்சு. ஆட்டோமேஷன் நெறைய வந்துருச்சு. ஹியூமன் வொர்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கொலாபரேட்டிவா வொர்க் பண்றது அதிகமாயிருக்கு. அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கம்மியாயிருக்கு. மானிட்டரிங்கா இருக்கட்டும், ஃபீட்பேக் குடுக்கறதா இருக்கட்டும், ஆப்பரேஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாயிருக்கு. பிளஸ் வந்துட்டு கன்டினியூஸா எல்லா வொர்க்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயினான சில கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாரி தான். கொலாபரேஷன், ஆட்டோமேஷன், கன்டினியூயஸ் இன்டகிரேஷன், கன்டினியூயஸ் டெலிவரி. இது எல்லாமே கீ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவாப்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த பிபிடி நான் ஷேர் பண்றேன். இந்த பிபிடி கோ த்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான். லைக் வந்துட்டு டெவாப்ஸ் ஏன் சக்சஸ் ஆச்சு? என்னென்ன 7 பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு டெவாப்ஸோட சக்சஸ்க்கு இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி தான். டெவாப்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம், கல்ச்சர்ன்னு சொல்லலாம், பிலாசபி, ஆட்டோமேஷன், சிஏசிடி, பிரிட்ஜிங் த கேப். ஸோ பிரிட்ஜிங் த கேப்ங்கும்போது இங்க நீங்க எத சொல்லுவீங்க? அந்த கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒரு டீம்லேருந்து அதர் டீம் கூட நம்மளுக்கு அந்த கொலாபரேட்டிவா வொர்க் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இதுல கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ மெயினா இப்ப நம்ம சொன்ன சில வேர்ட்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் மாரி இத பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சிஐசிடி. ஸோ சிஐசிடின்றது வந்துட்டு என்ன அப்டின்னா, கன்டினியூயஸ் இன்டகிரேஷன், கன்டினியூயஸ் டெலிவரி. ஸோ ஒரு இப்ப நம்ம நம்ம இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் வச்சே சொல்லணும் அப்டின்னா, கிட்ஸ் செக்ஷன் வந்து இடையில தானே வந்தது. ஸோ அந்த கிட்ஸ் செக்ஷன நீங்க ஆட் பண்ணும்போது கன்டினியூஸா நீங்க இன்டகிரேட் பண்றீங்க ஒரு பீஸ் ஆஃப் கோட. அந்த கோடு உங்களுக்கு கன்டினியூஸா டெலிவரி ஆகி மார்க்கெட்ல காமிச்சிட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, Netflix பாருங்க. Netflixல வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூவியே வந்துட்டு வருஷக்கணக்கா காட்டிட்டு இருக்காது. அந்த ஆட்ல. இல்லன்னா நீங்க YouTubeஆ இருக்கட்டும், எத நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலுமே, உங்களுக்கு டே பை டே சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். நியூ வீடியோ இருக்குன்னா, நியூ வீடியோ அங்க காட்டும். இல்லன்னா புதுசா ஒரு மூவி வந்திருக்குன்னா, அந்த மூவியோட பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லன்னா அதோட போஸ்டர் மாரி போட்டிருப்பாங்க. Flipkart, Amazonல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே சேல்ன்னு போட்டுருந்தாங்கன்னா, நாளைக்கு சண்டே சேல்ன்னு மாத்துவாங்க. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து பெரிய பெரிய அப்டேட் வரைக்கும் இந்த சிஏசிடி கான்செப்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஏசிடி கான்செப்ட்ங்கும்போது கன்டினியூஸா இன்டகிரேட் பண்றாங்க. கன்டினியூஸா டிப்ளாய்மென்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இன்னொன்னு வந்துட்டு ஐஏசி டூல். ஸோ இந்த ஐஏசி டூல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எதுக்காக அப்டின்னா, நம்ம எல்லா நேரமும் AWS கன்சோல்ல போயிட்டு மேனுவலா அத கான்ஃபிகர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்ம Terraform யூஸ் பண்ணி, Terraformல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எனக்கு இப்ப 5 சர்வீஸ் வேணும், இல்ல 6 சர்வீஸ் வேணும்னாலும் நான் அத Terraform ஸ்கிரிப்ட் எழுதி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர என்னால ஈஸியா ப்ரொவிஷனிங் பண்ண முடியும். ப்ரொவிஷனிங்னா லான்ச் பண்றது. இல்லன்னா டிப்ளாய் பண்றது. ஆ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கிரியேட் பண்றதுன்ற மாரி. ஓகேங்களா? ஸோ என்னால கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி எனக்கு அது வேணாங்கும்போது ஈஸியா என்னால ப்ரொவிஷனிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மானிட்டரிங் அண்ட் லாகிங் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது இருந்தா மட்டும் தான் உங்களோட அப்ளிகேஷனா இருக்கட்டும், உங்க இன்ஃப்ராவா இருக்கட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஸ்டேட்டஸ், அதோட ஹெல்த் செக் எல்லாத்தையுமே உங்களால பார்த்துக்க முடியும். அதே மாரி ஃபைனலா கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப வரைக்கும் டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அருண் உங்களுக்கு? இல்லக்கா. ஓகே. ஸோ வந்துட்டு மெயினா பார்த்தோம் அப்டின்னா, இதுதான் டெவாப்ஸ் இன்ட்ரோடக்ஷனும் டெவாப்ஸ் டூல்ஸ்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இன்னொன்னு நான் மெயினா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
டெவாப்ஸ் நீங்க இப்ப லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுல என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட்டு கிளவுட் புரொவைடர் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிளவுட் புரொவைடரோடது ஒரு கிளவுட் நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க இங்க AWS வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இல்ல அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் இது 2த்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபைல்ல நான் ஜஸ்ட் ஹாய் சௌமியான்னு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்து என்னோட ஒரு பழைய வெர்ஷன் இருக்கு ஒரு எக்ஸிஸ்டிங்கான வெர்ஷன் ஃபைல். இப்போ அதுல போயிட்டு நான் ஹாய் திஸ் இஸ் சௌமியா அப்படின்ற ஒரு வேர்ட நான் எக்ஸ்ட்ராவா மாத்துறேன் அப்படின்னா, அந்த ஃபைல நான் திருப்பி அப்லோட் பண்ணும்போது, அது எனக்கு செகண்ட் வெர்ஷன் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஹாய் சௌமியா. செகண்ட் வெர்ஷன் ஹாய் திஸ் இஸ் சௌமியான்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நான் ஒரு ஃபைலையே மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணிட்டு, நான் அத அகைன் புஷ் பண்றேன் அப்படின்னா, அதுதான் என்னோட வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேங்களா? சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் என்னன்னா, என்னோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல வச்சுட்டு, அத நான் அங்கேயே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்றோம்னா, இங்க GitLab வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த GitLabல தான் நான் என்ன பண்றேன், என்னோட வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும், என்னோட சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்க்கும். சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்னா ஒண்ணும் இல்ல. என் ஸ்கிரிப்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம். இல்லன்னா கோடிங் எழுதுறாங்க டெவலப்பர்ஸ் அப்படின்னா, அவங்களோட கோட் ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் GitLab. ஓகேங்களா? ஸோ 3 பிளாட்ஃபார்ம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, CI/CD ஓகேங்களா? CI/CD முன்னாடி IAC டூல் பார்க்கலாம். ஸோ IACன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நீங்க எப்பவுமே இப்போ ஒண்ணும் இல்ல. எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட்ன்னு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, AWS வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப வந்துட்டு நான் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். VPC, S3 இது 3ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் VPC கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு EC2 கிரியேட் பண்ணணும். EC2 முடிச்சுட்டு நான் S3 கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். இதுக்கு நான் ஒவ்வொரு தடவையுமே நான் வெயிட் பண்ணி அந்த மேனுவலா நான் கான்ஃபிகர் பண்ணி தான் நான் அந்த ரிசோர்ஸ கிரியேட் பண்ண முடியும். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியும், அந்த அந்த கோடுல நான் எழுதிக்குவேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் மாரி நான் எழுதுவேன். அதுல நான் ஒரு சர்வீஸ் தான் வச்சுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. நான் 5, 6 சர்வீஸ் கூட நான் அதுல வச்சுக்க முடியும். வச்சுட்டு நான் அந்த ஃபைல நான் Terraform கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா, அட் அ டைம்ல எனக்கு அந்த 5 சர்வீஸும் கிரியேட் ஆகும். இப்ப நான் அத டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நெனச்சா கூட எனக்கு எல்லாமே ஈஸியா வந்து என்னால டெஸ்ட்ராய் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நீங்க ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் நீங்க கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ, அத நீங்க இங்க பிளான் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் Terraform. ஸோ 4த் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, CI/CD. ஸோ இத வந்து பைப்லைன் கான்செப்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ CI/CD பைப்லைனுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, GitLabஓட CI/CD ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? GitLabஓட CI/CD ஃபீச்சர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இங்க நமக்கு அந்த 2 விதமான டெஸ்டிங்கும் நடந்துரும். இந்த GitLab CI/CDலயே வந்துட்டு எனக்கு தேவையான YAML ஃபைல மட்டும் நான் அப்டேட் பண்ணிட்டு, என்ன ஸ்டேஜஸ், என்ன ஜாப் எல்லாம் வேணும்ன்றத நான் பிரிஃபர் பண்ணிட்டேன்னா போதும். என் கோட் அங்க இருக்கிறதுனால, என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும் அங்கேயே இருக்கிறதுனால, எனக்கு அங்கேயே பைப்லைன் ட்ரிக்கர் ஆயிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ 5த் வந்துட்டு நீங்க ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டாக்கர் இல்லன்னா வந்துட்டு ECS கூட நீங்க பார்க்கலாம். ஸோ ECS வந்துட்டு AWSஓட ப்ரொப்ரையட்டரி டூல். ஓகேங்களா? அதே டாக்கர்ன்றது வந்துட்டு தேர்ட் பார்ட்டி டூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டெய்னர் மட்டும் நம்ம வச்சு வொர்க் பண்றது வந்துட்டு முடியாது. கண்டெய்னர்ல நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு டிப்ளாய்மென்ட் பண்ண முடியும். பட் நம்ம டாக்கர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டாக்கருக்கு அது எஃப்மெரல் இன் நேச்சர். எஃப்மெரல்னா அது தன்னைத்தானே எப்ப கில் பண்ணிக்கும்னு தெரியாது. அதுக்கு ஆட்டோ ஹீலிங் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது. ஆட்டோ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது. பிளஸ் என்டர்பிரைஸ் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கண்டெய்னரைசேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்னு ஒண்ணு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வந்துட்டு என்ன அப்படின்னா, Kubernetes. ஸோ இந்த Kubernetes என்ன பண்ணும், உங்க டாக்கருக்கு ஒரு விராப் ஓவர் மாரி இருந்துட்டு, அந்த டாக்கருக்கு எதுவுமே ஆகாம, இது ஒரு மேனேஜர் மாரி இருந்து அத பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா வந்துட்டு மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங்க்கு வந்துட்டு நம்ம இங்க கிளவுட் வாட்ச் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ மானிட்டரிங்க்கு கிளவுட் வாட்ச் பண்றது வந்துட்டு அகைன் அது வந்துட்டு உங்களோட AWSஓட ப்ரொப்ரையட்டரியான ஒரு டூல். கிளவுட் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களோட கிளவுட் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா? EC2, S3, VPC அந்த மாரி அந்த சர்வீசஸ்க்கும் நீங்க பார்த்துக்க முடியும். பிளஸ் நீங்க வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் நீங்க உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ மெயினா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டாட்ஸ் பார்த்துக்க முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். பிளஸ் வந்துட்டு டேஷ்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அது போக நீங்க லாக்ஸும் வந்து செக் பண்ணிக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது போக, நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதே வந்துட்டு லினக்ஸ் தான். ஸோ லினக்ஸ்ல பேசிக்ஸ் டூ இன்டர்மீடியேட் லெவல் கமாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியேட் லெவல் கமாண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் நீங்க இது கூட வந்துட்டு இன்னொன்னு என்ன அப்டின்னா, விஏ எடிட்டர் கமாண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு விஏ எடிட்டர் கமாண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க ஒரு Terraform ஃபைல கிட் பேஷ்ல யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த பேஷ்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் வந்துட்டு பேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க இந்த CLI டூலுக்கு வந்துட்டு நீங்க எத யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கிட் பேஷ் டூல் யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ கிட் பேஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம Terraform கமாண்ட்ஸா இருக்கட்டும், கிட் கமாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான ஒரு கமாண்ட் நீங்க வொர்க் பண்ணனாலுமே, நீங்க அதுக்கு வந்துட்டு இதுல தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு அதிகமா தெரிஞ்சாலும், நீங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா, ஈஸியா கத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஸோ உங்களுக்கு மெயினா எது எது தெரிஞ்சிருக்கணும், கிளவுட் புரொவைடருக்கு AWS, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் டூலுக்கு GitLab தெரிஞ்சிருக்கணும். ஐஏசிக்கு Terraform, பைப்லைனுக்கு GitLab CI/CD பைப்லைன்ல அந்த YAML ஃபைல் எழுதி நீங்க வொர்க் பண்ண தெரிஞ்சா போதும். கண்டெய்னரைசேஷனுக்கு டாக்கர் படிப்போம். அத ஆர்கஸ்ட்ரேட் பண்ற டூலா குபர்னெட்டிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மானிட்டரிங்க்கு கிளவுட் வாட்ச் பார்ப்போம். லினக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே மஸ்ட். லினக்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் டூ இன்டர்மீடியேட் லெவல் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து கன்சோல் ஆக்சஸ விட நீங்க எல்லாமே பேஷ்ல, டெர்மினல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களோட சிஸ்டம் பார்த்தீங்கனாலே லினக்ஸ் சிஸ்டமா தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்க அதில தான் அதிகமா வொர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம CLIக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். கமாண்ட்ஸ் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு வந்துட்டு டெவாப்ஸ் இன்ட்ரோடக்ஷனுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போதும்.